அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களா நீங்கள் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள். இது சுக்கிரன் எழுதிய தலைவிதி. அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சுக்கிர பகவான் சூரியனின் ஆட்சி வீடான சிம்மராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் புதன் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர். பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. எல்லா வகையில் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர்ப்பது, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரனாகும். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையையும் ரசனையையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பவர் சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான். வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவரும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன், கலத்திர காரகன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவன். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகள் அளிப்பவரும் இவர்தான். மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தரமான வாகனமா, கடைசி நிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகில் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதை இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்கும். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடிய. ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுக வாழ்க்கை கிடைக்கும். கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். அதனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிரன் பலம்
இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதேபோல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். சுகங்களை தருபவர் சுக்கிரன். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார். கலையம்சம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார். அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம். வாசனை திரவியங்களால் ஊட்டுவார். இசையால், இசையுணர்வால் இன்பம் தருவார். கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் தற்போது சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன், புதன், கேதுவோடு இணைவதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்திற்கு வருவது என்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நற்பலன்கள் என்பது ஏராளமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெற ஆரம்பிக்குங்க. உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தொழில் வளர்ச்சி உண்டுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் கேந்திரத்தில் வலுவாக இருக்கிறாருங்க. அவருடைய ஸ்தான பலம் எப்படி இருந்தாலும் பார்வை பலன் சிறப்பாகவே இருக்குதுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் மேல் உள்ள அதிகாரிகள் மற்றும் முதலாளிகள் பாராட்டுகளை பெறுவாங்க. அவர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் நல்ல முறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. சிலர் சொந்த தொழிலுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. இத்தருணங்கள் அதற்கான உதவிகள் கிடைக்க இருக்கு. 5இல் சுக்கிரன் அமர்ந்து உங்களுடைய லாப ராசியை பார்ப்பதால் தொழில் வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் உண்டு. 6இல் ஆட்சி பெற்று சூரியன் இருப்பதால் அரசாங்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் முயற்சித்த காரியங்கள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் சரி இணைந்து செலவுகளையும் பிரச்சனைகளையும் தந்து கொண்டே இருப்பாங்க. இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. ராசிநாதன் 4ஆம் கேந்திரத்தில் இருக்கிறார். அவருக்கு கேந்திரபத்திய தோஷம் உண்டு என்பதால் குடும்ப உறவுகளிடையே சங்கடங்களும் சச்சரவுகளும் ஏற்படலாங்க. கொடுக்கல் வாங்கல் மற்றும் பத்திரப்பதிவுகளில் மிகுந்த கவனமோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் தடாலடியார் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது அவர்களுக்காக பரிந்துரைப்பதோ வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்தது. மீனராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.